கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1496 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பொதுவாகவே வேத புத்தகம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறது. குறைவாக பேச வேண்டும், நிறைவாக பணி செய்ய வேண்டும். குறைவாக எதிர்பாருங்கள், நிறைவாக ஜெபம் பண்ணுங்கள். மேட்டிமை ஒரு மனிதனை துர்ச்சிந்தனைக்கு அழைத்து சென்றுவிடும். அப்படி ஒரு மனிதன் மேட்டிமையானவனாய் இருப்பானானால் அவன் பேசக்கூடிய இடத்திலே வாயை கையை வைத்து பொத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதிகமாக பேசக்கூடாது. ஒருவேளை துர்ச்சிந்தனை உனக்குள்ளே இருக்கிறது என்று நீ கண்டுகொண்டாயானால் உன் பேச்சை குறைத்து விடு. உன்னுடைய மேட்டிமையிலிருந்து, மேன்மையிலிருந்து விடுபடு. தாழ்மைப்படு. அதிகம் பேசாதே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மேட்டிமையான கண்களை தேவன் அருவருக்கிறார். மேட்டிமை துர்ச்சிந்தையை, துர்க்குணத்தை கொண்டு வந்துவிடும். எனவே மேட்டிமையினால் துர்க்குணம் உள்ளவர்கள் அதிகமாக பேசாதபடி தங்கள் வாயை பொத்திக்கொண்டு அடைத்து கொண்டு இருக்க கிருபை செய்யும். அப்படி இருப்பீர்களாக. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் தந்த ஈவு, தேவன் தந்த அடைக்கலம், தேவன் தந்த உயர்வுக்காக தேவனுக்கே மேன்மை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.